அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன உலகில் நம் ஒவ்வொருவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான எண்ணம் பொருளாதாரம், செல்வ செழிப்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, நிறைவான வருமானம். இவைதான் நம் இலக்கு. இதற்காக நாம் உழைக்கின்றோம், ஓடுகின்றோம். ஆனால் நம் வாழ்வில் இறை அருளும் ஆன்மீக பலமும் சேரும்போதுதான் அந்த உழைப்பு முழு பலனை அளிக்கின்றது. அப்படிப்பட்ட இறை அருளை பெற இலகுவான அதே சமயம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமல் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இது மிகவும் இலகுவானது, ஆனால் அதற்கு நீங்கள் சில நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம். இந்த அமலை எதை கொண்டு செய்ய வேண்டும் தெரியுமா? கிராம்பு. ஆம், சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த எளிய கிராம்பை கொண்டே இந்த மகத்தான அமலை நாம் செய்ய போகின்றோம். இந்த அமலை செய்தவர்கள் தங்கள் வாழ்வில் பொருளாதார வளம் கொட்டுவதாக எழுதியிருக்கின்றார்கள். இந்த அமலின் அடிப்படை குர்ஆனின் மிக சிறிய ஆனால் மிக வலிமையான அத்தியாயமான சூரா அல் கௌசர் என்ற சொல்லுக்கு மிகுந்த நன்மைகள், அளவில்லாத அருள், நிறைவான நீரூற்று என்று பொருள். இந்த சூறாவை செல்வ செழிப்பின் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டுள்ளது. முதலாவது, நீங்கள் மொத்தம் 7 கிராம்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 7 கிராம்புகளையும் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே அமர்வில் ஓதுவது சிறந்தது. இரண்டாவது, இந்த மகத்தான அமலை தொடங்கும் முன் நம் அனைவரும் நம் உயிரும் மீனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 11 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் எடுத்து முதல் கிராம்பை கையில் எடுத்து கொள்ளுங்கள். அதில் சூரத்துல் கௌசரை 300 தடவை ஓத வேண்டும். சூரத்துல் கௌசர் வசனங்கள்: இன்னா அஹ்தைனல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானிஅக ஹுவல் அப்தர். ஓதுவதற்காக சிறந்த முறை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் சூறாவை முழுமையாக ஓதிய பின் அந்த கிராமின் முனையில் லேசாக ஓத வேண்டும். உங்களால் ஒவ்வொரு தடவையும் ஓதி முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. 300 தடவை ஓதிய பின் ஒரே தடவையாக கிராம்பில் ஊதிவிடுங்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஓதுவது மிக சிறந்த முறையாகும். இதேபோல் நீங்கள் கையில் எடுத்துள்ள ஒவ்வொரு கிராமிலும், அதாவது 7 கிராம்பிலும் தனித்தனியாக 300 முறை சூரத்துல் கௌசரை ஓத வேண்டும். மொத்தம் 7 கிராம்புகளும் 7 × 300 2100 முறை ஓத வேண்டும். இந்த அமல் சற்று சிரமம்தான், ஆனால் நீங்கள் ஆர்வத்தோடு முழு நம்பிக்கையோடு செய்தால் இன்ஷா அல்லாஹ் அது பலனை அளிக்கும். 4வது, 7 கிராமிலும் ஓதி முடித்த பிறகு மீண்டும் நபிகள் நாயகம் மீது 11 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த அமலை நிறைவு செய்ய வேண்டும். இந்த அமலின் விதிமுறைகளும் பலன்களும்: முதலாவது, யார் செய்யலாம், யார் தவிர்க்கலாம். இந்த அமல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட இருப்பதால் தொழுகை கடமை ஆகாத பெண்கள் மாதவிழா நாட்களில் இந்த அமலை செய்ய வேண்டாம். சாதாரண நாட்களில் அனைவரும் இதை செய்து கொள்ளலாம். யார் ஓத வேண்டும்? ஒரே நபர் ஓதுவது மிக சிறந்தது. எனினும் ஒரே வீட்டில் பல நபர்கள் இணைந்து ஓதி ஒரே கிராம்பில் ஊதுவதாலும் அல்லாஹ் அதன் பரக்கத்தை வழங்குவான். 7 கிராம்புகளையும் ஒரு சிறிய டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டில் ஒரு பத்திரமான இடத்தில் வைத்து விடுங்கள். கிராம்பு எவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது தன்மை மாறாத ஒரு பொருள். அதனால் இதை பத்திரமாக
அலமாரியிலோ பெட்டிலேயோ வைத்துவிடலாம். இந்த அமல் குர்ஆன் அல்லது ஆதாரபூர்வ ஹதீஸில் நேரடி அடிப்படையில் உள்ளதல்ல. மாறாக இது தர்ஜுமா அடிப்படையில், அதாவது ஆன்மீக ரீதியில் அனுபவம் வாய்ந்த மூலம் சொல்லப்பட்ட அமலாகும். எனவே இதை செய்ய விரும்புவதாக செய்யலாம், விரும்பாத இதை விட்டுவிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சூரத்துல் கௌசருக்கு இயற்கையாகவே பணத்தை செல்வத்தை கொட்டும் தன்மை உண்டு என்பது சந்தேகம் இல்லை. இந்த சக்தி வாய்ந்த அமலை தவிர சூரத்துல் கௌசர் இன்னொரு எளிய பலனும் உள்ளது. நீங்கள் தினமும் பணத்தை கொடுக்கும் போதும், பணத்தை வாங்கும் பொழுதும், பணத்தை பரிசில் வைக்கும் போதும், பரிசிலிருந்து பணத்தை எடுக்கும் போதும் தொடர்ந்து இன்ன அத்தைனா கல் கௌசு என்பதை ஓதிக்கொண்டே வாருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் பொருளாதார அமைப்பு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் என்றுமே தடையாகாது என்று படித்திருக்கின்றோம். இறுதியாக அன்பானவர்களே, இந்த கிராம அமல் ஒரு முயற்சிதான். இதன் அடிப்படை நாம் அல்லாஹ்வின் வார்த்தையின், அதாவது சூரத்துல் கௌசரின் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையும், அவன் மீது நாம் செலுத்தும் முழுமையான சரணதாகியும் தான் உழைப்புக்கும் ஊக்கமாகவும் வாழ்வுக்கு பலமாகவும் இந்த அமல் நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹு தாலா இந்த அமல் மூலமாக உங்களுக்கு அளவிலாத பயனை ஏற்படுத்துவானாக. எல்லா விதமான நலன்களையும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு வழங்குவானாக. வாஹிதவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.